புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். சிந்தனை: இன்று புனித லோரன்ஸை கொண்டாடுகின்றோம். 3ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இரத்த சாட்சியாக மரித்தவர். அன்றில் இருந்து திரு அவையால் நன்கு மதிக்கப்பட்டு வருகின்றார். அவர் எரியூட்டி கொல்லப்பட்ட போது அவருக்கு வயது 33. நம் ஆண்டவர் உயிரை கொடுத்த அதே வயது அது. ரோமைய 7 திருத்தொண்டர்களுள் இவரும் ஒருவர் என்று நம்பப்படுகிறது. பெரும்பாலும் தலைமை தொண்டராக இவர் இருந்திருக்கலாம். திரு அவையின் உடைமைகளை ஏழைகளுக்கு விநியோகிக்கும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இவர் 2ஆம் சிக்ஸ்துஸ் திருத்தந்தையுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 257 ரோமைய பேரரசன் வலேரியன் திரு அவைக்கு எதிரான துன்புறுத்தலை தொடங்கினான். ஆயர்கள், குருக்கள் திருத்தொண்டர்களை கொல்வதற்கு ஆணையும் பிறப்பித்திருந்தான். கிறிஸ்துவுக்கு பின் 258 ஆகஸ்ட் 6ஆம் நாள் திருத்தந்தை சிக்ஸ்துஸும் பல குருக்களும் திருத்தொண்டர்களும் கொல்லப்பட்டனர். புனித அம்ப்ரோஸின் கூற்றுப்படி அவர்களின் வீர மரணத்தை கண்டு லோரன்ஸ் மகிழ்ந்தார். ஆனால் தான் அவர்களோடு தன் ஆன்மீக தந்தையோடு மரிக்க இல்லையே என்று வருந்தினார். அதன் பின்னர் விரைவிலேயே லோரன்ஸ் கைது செய்யப்பட்டார். திரு அவையின் சொத்துக்களை தம்மிடம் ஒப்படைக்கும்படி ஆளுநரால் அவருக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அந்த சொத்துக்களை ஏழைகளுக்கு விநியோகித்தார். ஆட்சியாளர் முன் கொண்டு வரப்பட்ட போது திரு அவையின் உண்மையான சொத்துக்கள் இந்த ஏழைகளே என்று அவர்களை காட்டினார். இந்த துணிச்சலான செயலால் கோபமடைந்த ஆட்சியாளர் இரும்பு கட்டிலில் லோரன்ஸை வைத்து எரியூட்டி கொல்லுமாறு தண்டனை விதித்தார். தீயில் வெந்து கொண்டிருக்கும் போது லோரன்ஸ் துணிச்சலோடு, எனது உடலின் ஒரு புறம் வெந்து விட்டது, திருப்பி போட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னதாக மரபு ஒன்று கூறுகின்றது. புனித லோரன்ஸ் மற்ற இரத்த சாட்சிகளைப் போல வாழ்ந்ததை விட இறந்ததன் மூலமே திரு அவைக்கு இன்னும் பெரிய நன்மையை செய்தார். இன்றைய நற்செய்தி வார்த்தைகளை தன் வாழ்வில் உண்மையாக்கினார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். ஒவ்வொரு இரத்த சாட்சியும் 2 முறை மரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக, ஒருவர் தனது அன்பான பணியிலும் உலக பற்றுக்களை விட்டொழிப்பதிலும் தன்னை முழுமையாக கையளிப்பதன் வழியாகவும் முதலாம் முறையாக மரிக்கிறார். இரண்டாவதாக, உடலால் இரத்தச் சாட்சியாக மரிக்கும் போது. இவ்வுலக வாழ்வை வெறுப்பது என்பது தன்னல தேடல்களை விட்டுவிட்டு கடவுளின் திருவுளத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்வதே ஆகும். இதுவே லோரன்ஸின் வாழ்வாகவும் இருந்தது. உடலால் இரத்தச் சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்களை திரு அவை போற்றுகின்றது. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பின் உயிருள்ள அடையாளங்களாக இந்த மண்ணிலே இருக்கின்றார்கள். அவர்கள் நற்செய்தியின் உயிருள்ள வெளிப்பாடுகளாக வாழ்கின்றார்கள். மேலும் அவர்களுடைய சாட்சியமானது நிறைந்த ஆன்மீக பலனை தருகிறது. இன்று
புனித லோரன்ஸின் முன்மாதிரியையும் இயேசுவின் வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தையும் சிந்திப்போம். நாங்களும் அந்த கோதுமை மணியாக மாறி மண்ணிலே விழுந்து சுயத்தை இழந்து கடவுளின் அரசுக்காக கனி கொடுக்க முன்வருவோமா? செபம். இறையரசின் வருகைக்காக எமது வாழ்க்கை செழிப்பானதும் நிலைத்ததுமான கனியை கொடுக்க புனித லோரன்ஸே எங்களுக்காக வேண்டியரிடம். ஆமன்.